அப்பா இந்த டிவி எங்க ரூமுக்கு வாங்கித்தாங்கப்பா. சரிம்மா வாங்கிடலாம். அது எல்சிடி டிவி. இப்ப எல்லாருமே எல்இடி ஸ்மார்ட் டிவி தான் வாங்குறாங்க. அம்மா நம்ம இப்ப இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் மாதிரி வாங்கலாம். ரியல்மி, OnePlus மாதிரி வாங்கலாம் டிவி. மா இந்த ஒனிடா, பானாசோனிக் அது மாதிரி வாங்கலாமே. பா அதுல நம்மளால நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் எதுவுமே போட முடியாதுப்பா. படம் வருமா? அப்பா எந்த காலத்துல இருக்கீங்க? அக்கா சொல்றதான் கரெக்டா நல்லா தெரியும். எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதானே? இல்லம்மா பசங்க. மா கிளம்புறேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? எடுத்துடுமா. இவங்க தான் டிவி வேணும்ன்றாங்க, என்னன்னு கேட்டு வாங்கி கொடு. ஏய் எதுக்கு இப்போ உங்க ரூமுக்கு டிவி? ஏன் இந்த ஒரு டிவி போதாதா? மேல இருந்து உங்களால கீழே இறங்கி வந்து பார்க்க முடியாதா? காலில் எதனா பிரச்சனையா? ரொம்ப பண்றான். எப்ப பார்த்தாலும் வெட்டி செலவு பண்றது இல்லையே. ஆமா யார் இங்க இப்ப டிவி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா? அவர்தான். பா உனக்கு அப்படி எதனா செலவு பண்ணணும்னுச்சுன்னா அந்த காசை என் அக்கௌண்ட்ல போடு, நான் சேவிங்ஸ் பண்றேன். வரேன். அதே மாதிரி எல்லாரும் ஜாலியா உட்காந்து ஒன்னா டிவி பார்த்தா தான் நல்லா இருக்கும், புரியுதா? அக்கா இவன் சரியான கஞ்சனா இருக்கான். வரேன். அப்பா நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரியுது. என்னப்பா என்னாச்சு? மதியம் சாப்பிட்டு சரியில்லடா, நெஞ்சு கரகரன்னு. போய் ஒரு சோடா வாங்கினேன். சோடா 15 ரூபா? அப்பா 15 ரூபா சோடா குடிச்சா உனக்கு என்னெல்லாம் வரும் தெரியுமா? முதல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், உனக்கு ஆல்ரெடி சுகர் வேற. சுகர் இருந்தா பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்பா. 15 ரூபா சோடாக்கு ஆசைப்பட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவு வைக்கலான்னு பாக்குறியா? பெஸ்ட் ரெமெடி அம்மாட்ட சொல்லி சுடு தண்ணி வச்சு தர சொல்றேன். அப்பாக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வேணாண்டா, குடிச்ச உடனே ஜீரணமாயிடும்பா. இல்ல பரவாயில்ல, நானே போய் வாங்கிக்கிறேன். இல்லப்பா உன் நல்லது. வேணாண்டா பா. அப்புறம் அம்மாக்கு புள்ள தப்பாம பிறந்தது. நல்லது சொன்னா யாருதான் கேக்குறீங்க? கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வாம்மா. நீ தான் ஏதோ கல்யாணம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஆனா நான் ஏன் இன்னும் சிங்கிளா இருக்குன்னு சொல்லு. யோசிச்சு பாரு, கம்மிட்டாகி கல்யாணம் ஆக போகாத ஒரு பொண்ணுக்கு ஸ்பெண்ட் பண்றதை விட அது சேவ் பண்ணி அட்லீஸ்ட் என் ஃபேமிலிக்காச்சும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல. கரெக்ட் தானே நான் சொல்றது? என்ன மச்சான்? அண்ணா 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 4 ரூபாய் காசு கொடுண்ணா. எதுக்கு? செப்பல் வாங்கணும். ஸ்லிப்பரா? உனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தானே ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தேன். அது ட்ரெண்ட் போயிடுச்சு, இப்ப வேற ட்ரெண்ட் வந்திருக்கு. போச்சு, நீ வெளிய கூட போறது கிடையாது. அதை யூஸ் பண்ணா இன்னும் 6 வருஷம் கூட வரும். இதோட அடுத்து உனக்கு கல்யாணம் அப்பதான் புதுசா ஸ்லிப்பர் வாங்கிக்கிறோம். போடா கஞ்சூஸ். இருந்துட்டு போறேன். சொல்லு மச்சான். வீட்டுக்கு செலவு பண்ணுவேன்னு சொன்னா அப்படித்தான். அப்பா உங்க கார்டு கொடுங்கப்பா. எதுக்குமா? கார்டு கொடுங்கப்பா, பார்லர் போணும். என்ன பேசுறா? நிறுத்து. என்னவாப்பா இவளுக்கு? பார்லர் போனோமாப்பா. பார்லரா? பார்லர்ல போய் என்னடி பண்ண போற? ஏகப்பட்டது இருக்கு பண்ண. என்ன இருக்கு? ஃபேஷியல் பண்ணனும், த்ரெட்டிங் பண்ணனும், மெனிக்யூர் பண்ணனும், பெடிக்யூர் பண்ணனும், ஹேர் ஸ்டைல், ஹேர் ஸ்பா, ஹேர் நிறுத்து. இதெல்லாம் பண்ணி அப்பாக்கு 10,000 ரூபாய்க்கு மேல பச்சா வைக்க போறியா? நீ சொன்ன அந்த பெடிக்யூர், ஹேர் கட், ஹேர் ஸ்பா, ஃபேஷியல், ப்ளீச்சிங் இதெல்லாம் நீ வீட்ல இருந்தபடியே பண்ணலாம். தேவைப்பட்ட நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ நீ என்ன பண்ற? நேரா வெளியே போற. வெளியே போனா அங்க கத்தாழை இருக்கும், அதை கட் பண்ணி மூஞ்சுக்கும் தலைக்கும் போடுற. அப்படியே உள்ள போற. கிச்சன்ல அம்மா கடலை மாவு அரைச்சு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து உடம்புல பூசிட்டு போய் குளிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்க. சும்மா ஐஸ்வர்யா ராய்க்கே டஃப் கொடுப்ப. நேச்சுரல் பியூட்டியா இருப்ப. போப்பா போடி. பாத்து போயிட்டு வாமா. என்னப்பா சுடு தண்ணி குடிச்சே ஜீரணமாயிச்சா? டேய் அப்பாக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணி. வளராதடா. வளர்றனா? கரெக்டா தானே சொன்னேன். Am I a joke to you?